வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இந்தியா வர்சஸ் என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. யுஏயோட ஆடியாச்சு, பாகிஸ்தானோட ஆடியாச்சு, அடுத்து இப்ப ஓமன் வந்திருக்காங்க. நாளைக்கு விளையாட போறாங்க. இந்தியா வர்சஸ் ஓமன் நாளைக்கு நடக்க போகுது. பிளேயிங் 11 எப்படி இருக்கும், பிளேயிங் 11 இப்ப சின்ன மாற்றம் பண்ணுவாங்களா, ஏதாச்சும் சான்ஸ் கொடுப்பாங்களா பொறுத்து தான் பார்க்கணும். சஞ்சு சாம்சன் 5ஆவதா 7ஆவதாங்கிற கேள்விக்குறி. அப்புறம் என்ன, எப்படி இந்தியா பாகிஸ்தான் வர ஞாயிற்றுக்கிழமை மோத போறாங்க. பாகிஸ்தான் ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா இந்தியா அப்படி நடந்துகிட்டதுக்குன்னு. கிரிக்கெட்டும் ரொம்ப சுவாரஸ்யமாகிட்டே இருக்கு. என்ன நடக்க போகுது, பிளேயிங் எப்படி இருக்கும், ஓவரால் எப்படி பண்ணலாம், டாஸ் வின் பண்ண பேட்டிங் இல்லாம பவுலிங் பண்ணலாமா. நாளைக்கு 8 மணிக்கு துபாயில லைவ் ஸ்டார்ட் ஆகுது, சோனில ஸ்டார்ட் ஆகுது. என்ன பொறுத்தவரை பிளேயிங் மாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இந்தியன் கோர் அப்படியே 13 பேர்த்த அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆனா பிளேயிங் மாத்தணும்னு ஆசைப்படுறேன், பட் மாத்த மாட்டாங்க. அபிஷேக் சர்மா, சுமன் கில், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், அண்ட் சிவம் துபே, ஹார்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், பும்ரா, வேற யாரையும் விட்டுட்டேன், அக்ஷர் பட்டேல் அப்படின்னு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஓமன் எப்படி, அவங்க ஆக்சுவலா டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிட்டாங்க, எலிமினேட் ஆயிட்டாங்க அபிஷியலா. பட் இருந்தாலும் ஃபைனல் மேட்ச் ஆறுதல் வெற்றி பெறுவாங்களா, யாருக்கு அகைன்ஸ்டா ஆறுதல் வெற்றி பெற முடியும், இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஆறுதல் வெற்றி பெற முடியுமா நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. அப்கோர்ஸ் இந்தியா தான் ஜெயிப்பாங்க. மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமா பேச முடியாது. இதுல நமக்கு என்னென்ன பிளஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுவாங்க இந்தியா. ஏன்னா கடந்த 2 மேட்சை சேசிங் பண்ணாங்க, நல்லபடியா கம்ஃபர்டபுளா வேற லெவல்ல பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச் ஒருவேளை சரி பவுலிங் போலான்னு சொல்லிட்டு பேட்டிங் ஆடலாம்னு சொல்லி பேட்டிங் ஆடுவாங்களா, பேட்டிங் ஆனா எந்த ஸ்கோர் அடிக்க முடியும். இந்த வென்யூல ஆவரேஜா 120 150 அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்தியா 200 அடிக்க முடியுமா, 210 220 அடிக்க முடியுமா. பேட்டிங் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தான் எப்படி இருக்கும். நம்பர் 3 திலக் வர்மா, நம்பர் 4 சொல்லுமா, அதை விட்டுருங்க. நம்பர் 5ல சஞ்சு சாம்சன் வருவாரா, இல்ல நம்பர் 5 6லயும் லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் தான் கொண்டு போவாரா கம்பின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. எல்லாத்துக்கும் பதில் நாளைக்கு தான் தெரியும். கண்டிப்பா ஓமன் தோத்துருவாங்க, இதை மாற்றுக்கிறதே கிடையாது. இதுல ஓமன் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி நம்ம சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. 1% அதுக்கும் கீழே குறைவு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கடப்பார டீமா இருக்காங்க டீம் இந்தியா. அசைச்சிக்கவே முடியாதுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது ஏசியா கப் தான். இது வேர்ல்டு கப்பா இருந்தா கூட அடிச்சு தோப்பாங்கன்னு சொல்லலாம். இது ஏசியா கப்புனால தோக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். பட் நான் எந்த மேட்ச் எதிர்பார்க்கறேன்னா, பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. ஏன் இதை எதிர்பார்க்க போறீங்க, இதுக்கு மறுபடியும் ஹைப் கொடுக்க போறீங்களா, பாகிஸ்தான் தான் ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க சொல்லலாம். பட் ஒரு மனுஷன் கண்டிப்பா ஹேட் ஆயிருப்பான். ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணாததா இருக்கட்டும், ஒரு பெருசா நம்ம மதிக்காததா இருக்கட்டும், கண்டிப்பா அவனுக்கு வலிக்கும். அந்த வலியோட அவன் விளையாடுவானா, இந்தியாவை புரட்டி எடுப்பானா, இந்தியாவை புரட்டி எடுக்கலாம் அவன் பிறந்து வந்துதான் ஆகணுங்கிற மாதிரி இருக்கு இன்றைய கிரிக்கெட் நிலைமையில். ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, இங்கிலாந்து இவங்க கூட விளையாண்டாங்கன்னா 5 மேட்ச் விளையாண்டா கண்டிப்பா 3 மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி தான் இந்தியன் ஸ்குவாட் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல பாகிஸ்தான் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் அந்த ஹைப் கொஞ்சம் இருக்கு. வெற்றி சதவீதம் பாகிஸ்தான்ல 70-30 இருக்கும். ஒருவேளை பாகிஸ்தான் ஜெயிச்சிருவாங்களோங்கிற மாதிரி ஒரு பயம் வரும். எஸ் அப்கோர்ஸ் ஸ்டார்டிங்ல வெறித்தனமா கொடுக்குறாங்க. அபிஷேக் சர்மா இருக்கட்டும், சுமன் கில்லா இருக்கட்டும், அவங்க ஃபயர் அப்பா ஆடுறாங்க. 2 ரேட் மேல கொண்டு போகணும், ஒரு 10 அடிக்குங்கிற மைண்ட் செட்ல ஆடிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்துல பாதிக்கும், எந்த மேட்ச்ல பாதிக்கும், அப்படி பாதிச்சா அவங்களுக்கு பேக்கப் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பெரும் முயற்சியை இந்தியா எப்ப ஈடுபடும், அப்படி ஈடுபடுறதுக்கான சூழ்நிலை வருமா, இல்ல பெரிய T20 வேர்ல்டு கப் ஃபைனல்லே செமிஃபைனல்லே வச்சுன்னா அவ்வளவுதான், சங்கு தான். அது மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கான ஒரு இதை பார்க்கணும். பொறுத்து இந்தியா நாளைக்கு கரெக்டாக ஜெயிச்சிருவாங்க, அதை மாட்டிக்கிறதே கிடையாது. நம்ம இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நாளைக்கு இந்தியா ஓமன் மேட்ச் முடிஞ்சிடும். அதுக்கு பார்ப்போம், பிளேயிங் மாத்திருக்காங்களா இல்ல பேட்டிங் எடுத்தாங்கன்னு சொல்லி ரிவ்யூ பார்ப்போம். பட் சனிக்கிழமை நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச. அதுக்கப்புறம் அந்த மேட்சுக்கு ரிவ்யூ பண்ணுவோம். என்ன பொறுத்தவரை ஏசியா கப்ல ஸ்ட்ராங்கான டீம் இந்தியாவில யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. பொறுத்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிரிக்கெட் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.